குருவின் தினமொரு சுவடுகளில் இன்றைய ஊரும் அதனுடைய விளக்கம்ன்றதில் திருநெல்வேலியை பற்றி இன்றைய நாளில் ஒரு சிறு விளக்கம் எடுத்து பார்க்கலாங்க. முக்கியமான காலகட்டங்கள்லாம் குருமார்கள்லாம் எதற்காக ஏன் தன்னுடைய உருவக பெயர்லேயே பல கோவில்களை அமைச்சுக்கிட்டாங்கங்கிறதுக்கு இந்த திருநெல்வேலிங்கிற ஊரே மிகப்பெரிய சான்றுங்க. இந்த ஊருக்கு மிகப்பெரிய சான்றாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் மக்களின் பசி தாங்க. இந்த பசியை போக்கணும்னு நினைச்ச குருநாதர் தனக்குள்ள ஏதாச்சும் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும், இந்த உலக மக்கள் அனைவரும் பசிப்பினிங்கிற நோயிலிருந்து விடுபெறணுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு பொருளை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. அந்த காலகட்டத்திலலாம் எதை உருவாக்கணும்னு நினைச்சாலும் அதை தவமாக பார்த்தாங்க. தவத்திலேயே அனைத்தையும் தன்னுடைய ஆகம வித்து எதுங்கிறதுக்கு அவங்க ஒரு சொடுக்கு போட்டு தன் விரல் நீட்டி இப்பொருளே நீ உருவெடுத்து வான்னு சொன்னாங்கன்னா அப்பொருளே பன்மடங்காக உருவெடுத்து வருமாங்க. அப்பேற்பட்ட பொருள் எதுன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகிய நெல், அதாவது அரிசி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நெல்லுக்கு பெயர் போன ஊர் தாங்க திருநெல்வேலி. இதை எப்படி குரு உருவெடுக்க வச்சாருங்கிறதுக்கு தாங்க மிகப்பெரிய அதிசயமே. மக்கள்லாம் பசியால் வாடும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள் எது மிகுந்தெழுந்து வர வேண்டுமோ அவர்களையே அவர்கள் சான்றாக்கி உரு கொடுக்க வேண்டுமோ, அவர்களின் உயிர் தத்துவம் எந்த வடிவில் இருக்க வேண்டுமோ அந்த வடிவில் வடிக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. அப்படி வடிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது தான் அந்த நெல் வடிவத்தில் தான் தன்னுடைய உயிர் சக்தியானது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. உனக்குள் மூலமாய் அதுவே புதைந்திருந்தால் அம்மூல வடிவிலேயே நீ உயிர் தெழுந்து வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிர் சக்தியிலிருந்து முதல் பொருளா அவர் ஒரு விரல் நீட்டி கேட்டாராங்க. முதலாக உருவாக்கப்பட்டது நெல்லுன்னா எல்லோருக்கும் தெரியுமா, அந்த உயிர் சக்தியிலிருந்து தாங்க அது முழுமைப்படுத்தப்பட்டதான். அப்பேற்பட்ட நெல்லை யார் ஒருவர் உரு கொடுத்தாரோ அந்த ஊருக்கே அப்பெயரை சூட்டி பார்க்க ஆசைப்படும் பொழுது திரு நெல் வேலி அப்படின்னு சொன்னாங்களாங்க. அப்படி அந்த விரல் எடுத்து ஒரு நெல் விதைச்சாராங்க. அந்த நெல் எங்கேருந்து வந்ததோ அதே போல் அது பன்மடங்காக பெருக்கெடுத்தும் ஓடிச்சாங்க. இப்படி வேலி கட்டி இந்த உலகத்திற்கே பசிப்பினியை போக்கினதால அந்த குருவின் பெயரும் குரு நெல்லையப்பர்ன்ற பெயருக்கும் சூட்டி கொடுத்தாராங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் எல்லோருமே தன்னுடைய நிகழ்வுகளுக்குள் எதையெல்லாம் சார்ந்து வாழ வேண்டும், எப்படியெல்லாம் உரு கொடுத்து தன்னையும் உணர வேண்டும், இந்த உலக ரட்சகர்கள் எல்லாம் எப்படி மக்களுக்காக பிறப்பெடுத்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் உரு கொடுக்க ஆசைப்பட்டார்களோ அவர்கள் அனைவருக்குமே எது மூலதனம் என்று அப்படி கேட்கும் பொழுது அவருடைய மூலவராய் அவர்களே இருந்ததன் காரணம் அவரை உரு கொடுத்த தன் குருநாதருங்கிறத அந்த இடத்துல அவர் நிறைவுக்கு ஆசைப்பட்டாராங்க. ஒரு பொருள் இல்லைங்க, இது போல 1000 பொருட்களை உருவாக்கி தனக்குள் களஞ்சியமாய் ஓட வைத்தவர் தன் குருநாதர்னு சொல்லும் பொழுது அந்த குருநாதருக்கான பெயர் என்னன்னு எல்லோரும் கேட்டாங்களாங்க. அவருடைய பெயரை எப்படி அவர் சொல்லணும்னு நினைச்சாருன்னா, திருன்ற பெயருக்கு முன்னவே அவருடைய பெயரை எப்படி எல்லாம் உரு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதனுடைய மூலவர் பெயரையே அதில் அதிபீடமாக ஆசைப்பட்டாராங்க. இப்படி இந்த நெல்லுக்கே முழு களஞ்சியமாக இருக்கிறது திருநெல்வேலி தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாரும் தஞ்சையை தாங்க குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு சீடனை உருவாக்கி இந்த தஞ்சைக்கும் சென்று இந்த நெல்களஞ்சியம் போல் அதீத சீடர்களையும் உருவாக்கி உலகிற்கு பயனுள்ள கருவியாக இருந்து விட்டுவான்னு அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சாராங்க. அப்படி உரு கொடுக்க பொருட்ட பொருள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அரிசியாக இருக்குங்க. இப்படி பல ஊரும் பல பேரும் எடுத்த குருநாதருக்கு குரு நெல்லையப்பர் என்ற பெயரை சூட்டிய திரு நெல்வேலியில் அம்மாவின் பெயரும் அதீத காந்திபதி என்ற பெயரோடு அழகு மயிலா வலம் வந்தாங்களாங்க. இதுவரை காந்திமதினா யாருக்குமே விளக்கம் தெரியாதுங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட விளக்கம் கொடுக்கலான்னு நினைக்கும் பொழுது உச்சக்கட்ட வரலாற்றில் அவங்களுடைய உயரிய கோபுரம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட குருநாதர் அவங்க தான் அனைத்திற்கும் ஆதாரம், ஏன் அவங்க தான் இந்த உலகிற்கே மூதாட்டின்னு சொல்லி அவ்வை என்ற பெயரை அவங்களுக்கும் சூட்டி அழகு பார்த்தாராங்க. சூட்டிய இடத்துல எல்லாம் அவங்களும் நெற்களஞ்சியங்களை வளர வச்சு பல சீடர்களை உரு கொடுத்தாங்களாங்க. சுற்றி இல்லைங்க, உலகத்தையே சுற்றி வரவழ வேண்டும்னா கூட அந்த அம்மாவின் பாதத்தில் ஒரு சொல்லும் பொழுதே அவங்களுடைய உச்ச சுவடுகள் வேலை செய்யுமாங்க. அப்பேற்பட்ட நிலையை கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட வகுடம் எடுத்து பார்த்தாங்க. வாழ்க்கையின் தந்திரங்கள் அனைத்தையுமே அவங்களே வாழ்ந்தும் காட்டினாங்களாங்க. அதனால தான் அவங்களுடைய பெயர் காந்தம் போல ஒவ்வொருத்தரையும் ஈர்த்துதாங்க. அவங்களே அனைவரையும் உரு கொடுத்ததால அவங்களே மதி என்கிற நிலவா மறைபொருளா இருந்து சீடர்களை வெளிப்படுத்தியும் காட்டினாங்களாங்க. எங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றில் இன்றைய திருநெல்வேலியின் குருவின் தாயார் காந்திமதி அம்மையாரோடு
எப்பேற்பட்ட நிலைகளை கொடுத்தாலும் இன்றைய வரலாற்றில் உலகெங்கும் பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு நதியும் அதே போல தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கும் காரணமான நதியான தாமிரபரணி நதியில அவங்களும் தவழ்ந்து உலகியல் கருத்துக்கள் எது நடந்தாலும், வாழ்வியல் துன்பங்களும் இன்பங்களும் எது ஏற்பட்டாலும் அதில் என்றும் தளராது கடலை நோக்கி எப்படி பாய்ந்து கொண்டிருக்கின்றதோ அதேபோல் உனக்குள் உரு கொடுத்தவரை நோக்கி நீ பாய்ந்து கொண்டே இருன்னு சொல்லி உலகிற்கே தத்துவங்களை சொல்லி கொடுத்த குருவும் குருவின் அந்த தாயாரும் தாங்க இந்த திருநெல்வேலிக்கு மாபெரும் சுவடா இருக்காங்க. அச்சிடப்பட்ட ஒவ்வொரு காகிதங்களும் எங்கள் குருநாதரை அவராகவர் யார் என்றால் எங்கள் குருசுதர் தவசுதநாதரே முழு ஆகமாக இருந்து எங்களுள் கொடுக்கின்றார் எனில் அவருக்கே இவை அனைத்தும் சமர்ப்பணம் சொல்லி முடிச்சுக்கிறோங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.